வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரதமணி திருநாடு. பாரதமணி திருநாடு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் வால்மீகி ராமாயணத்தை சோவின் ஆய்வுக் கண்ணோட்டத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிலே இந்த வாரம் சனிக்கிழமை 16வது பகுதியாக 4 திருமணங்கள் என்ற அத்தியாயத்தை பார்ப்போம். அதில் முதல்ல குறிப்பு மாதிரி சொல்கிறார். ஜனகர் தன்னுடைய குலவரிசையை கூறுவது, ராமலட்சுமணர்களுக்கு சீதையையும் ஊர்மிளையும் மணமுடித்து வைக்க நிச்சயமாவது, ஜனகரின் சகோதரனாகிய குசத்வஜனின் மகன்களை பரத சத்ருக்கணர்களுக்கு மனம் செய்து வைக்குமாறு விஸ்வாமித்தர் கூறுவதும் அதை ஜனகர் ஏற்பதும், தசரதரின் 4 மகன்களுக்கு திருமணம் நடந்தேறுவது, விஸ்வாமித்தர் விடைபெற்று கைலாயமலை செல்வது, தசரதர் முதலானோர் அயோத்திக்கு பயணமாகி கொண்டிருக்கையில் அவர்களை பரசுராமர் எதிர்கொள்வது ஆகியன இந்த அத்தியாயத்தில் இடம்பெறுகின்றன என்று ஒரு குறிப்பு முதல் கொடுத்தார். இப்போ அத்தியாயத்தை ஆரம்பிக்கிறார். மகளை திருமணம் செய்து வைக்கும் பொழுது குலவரிசை விவரமாக சொல்லப்பட வேண்டும் என்ற மரபை ஒட்டி உங்கள் அனுமதியுடன் எங்களுடைய பரம்பரையை கூறுகிறேன் என்று கூறிவிட்டு ஜனகர் மேலும் தொடர்ந்தார். நிமியின் மகன் மிதியின் மகன் ஜனகன். இந்த ஜனகர் தான் முதலாவது ஜனகர் என்று பெயர் பெற்றவர். அவரை அடுத்து அவருடைய மகன் உதாவசு, நந்திவர்த்தனன், சுகேது, தேவராதன், பிரகத்ரதன், மகாவீரன், சுத்ருதி, திஷ்டகேது, ஹரியஸ்வன், மரு, பிரிதீந்தகன், கீர்த்திரதன், தேவமீடன், விபுதன், மகீத்ரகன், கீர்த்திரதன், மகோரோமன், சொர்ணரோமன், ஹ்ரஸ்வரோமன் ஆகியோர் எங்கள் வம்சத்தில் கீர்த்திமிக்க முன்னோர்கள். ஹ்ரஸ்வரோமனுக்கு 2 மகன்கள் உண்டு. ஒன்று நான், மற்றொன்று என்னுடைய சகோதரனாகிய குசத்வஜன். என்னுடைய தந்தையாகிய ஹ்ரஸ்வரோமர் காலமான பிறகு ஒரு நேரத்தில் சாங்காசிய மன்னனாகிய சுதன்வா என்னிடமிருக்கும் சிவபெருமானது வில்லையும் என் மகள் சீதையையும் பெறுவதற்கு முயற்சித்தான். நான் மறுத்தேன். அதனால் அவனோடு போரிட நேர்ந்தது. சுதன்வா அந்த யுத்தத்தில் என்னால் கொல்லப்பட்டான். சாங்காசிய நகரத்தின் மன்னனாக என்னுடைய இளைய சகோதரன் குசத்வஜனுக்கு நான் முடிசூட்டினேன். கீர்த்திமிக்க வைஷ்ண முனிவரே, இப்படிப்பட்ட புகழ்வாய்ந்த வம்சத்தில் உதித்த நான் என்னுடைய மகள்களாகிய சீதையையும் ஊர்மிளையையும் முறையே ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் திருமணம் செய்து வைக்கிறேன். இதற்கு உங்கள் ஒப்புதலையும் வாழ்த்தையும் தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். முனிவரே, இன்று மக நட்சத்திரம். இன்றைய தினத்திலிருந்து 3வது நாள் உத்தர பல்குனி. திருமணத்தை செய்வதற்கு அது மிகச்சிறந்த தினம் என்று பெரியோர்களால் கூறப்படுகிறது. ஆகையால் அந்த தினத்தில் திருமணத்தை நடத்தவும் நீங்கள் அனுமதி தர வேண்டும். இப்படி பண்பு தவறாமல் பேசிய ஜனக மன்னரின் வார்த்தைகளை வசிஷ்டருடன் கூடி கேட்டுக்கொண்டிருந்த விஸ்வாமித்திர முனிவர், ஜனக மன்னனே, தசரத மன்னன் சார்ந்துள்ள இக்ஷ்வாகு வம்சத்தின் கீர்த்தியும் உனது விதேக தேசத்து மன்னர் வரிசையின் பெருமையும் பெரும் வியப்புக்குரியவை என்பதில் சந்தேகமில்லை. இந்த 2 குலங்களுக்கு நிகரான வேறு குலம் கிடையாது. ஆகையால் ராமனுக்கு சீதையும் லக்ஷ்மணனுக்கு ஊர்மிளையும் மனம் செய்து வைக்கப்படுகிறார்கள் என்பது மிகவும் பொருத்தமானதே. இப்படி ஒரு நல்ல முடிவு செய்யப்பட்டிருக்கும் இந்த நேரத்தில் நான் சொல்ல போகும் வார்த்தைகளையும் கேட்பாயாக. உன்னுடைய இளைய சகோதரனாகிய குசத்வஜ மன்னனின் 2 பெண்களுக்கும் இதே முகூர்த்தத்தில் திருமணம் செய்து வைப்பது சிறப்பான செயலாக இருக்கும். தசரத மன்னனின் மகன்களாகிய பரதனுக்கும் சத்ருக்கணனுக்கும் குசத்வஜனின் 2 மகள்களை மணமுடிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். பரத சத்ருக்கணர்கள் பேரழகு கொண்டவர்கள், பெரும் வீரம் படைத்தவர்கள், தேவர்களுக்கு ஒப்பானவர்கள். ஆகையால் இந்த திருமணங்களுக்கு பெருமைமிக்க தசரதன் வம்சமும் இந்த திருமணங்களின் காரணமாக நன்றாக இணைந்து மேலும் சிறப்புற விளங்கட்டும் என்று கூறினார். வசிஷ்டரோடு கலந்து பேசி விஸ்வாமித்திர முனிவர் கூறிய இந்த வார்த்தைகளை கேட்ட ஜனகர், உங்களுடைய யோசனையினால் என் குலம் மேலும் பெருமை பெறுகிறது. உங்களுடைய அருள் இது என்னும்போது அது எங்கள் அனைவருக்கும் நல்லது. நீங்கள் கூறியபடியே எனது இளைய சகோதரன் குசத்வஜனின் 2 பெண்களும் முறையே பரதனுக்கும் சத்ருக்கணனுக்கும் திருமணம் செய்து வைக்கப்படுவார்கள். தசரத மன்னனின் 4 மகன்களின் திருமணமும் ஒரே தினத்தில் நடக்கட்டும் என்று கூறி மேலும் தொடர்ந்தார். முனிவர் பெருமானே, தர்மத்தின் பாதையில் செல்லும்படியாக எனக்கு வழிகாட்டிய நீங்களும் வசிஷ்டரும் எனக்கும் என் சகோதரன் குசத்வஜனுக்கும் குரு ஆகிறீர்கள். நாங்கள் உங்கள் சீடர்களாகிறோம். முனிவர்களில் மேம்பட்டவர்களாகிய நீங்களும் வசிஷ்டரும் என்ன கருதுகிறீர்களோ அது இங்கே அப்படியே நிறைவேற்றப்படும்.
4 மகன்களுக்கும் திருமணம் நிச்சயமானதால் பெரும் மகிழ்வு எய்திய தசரதர் ஜனகரிடமும் மற்றவர்களிடமும் விடைபெற்று கொண்டு தன்னுடைய விடுதிக்கு திரும்பி அங்கே திருமணத்திற்கு முன் நடத்தப்பட வேண்டிய சடங்குகளை செய்ய தொடங்கினார். பசுக்களை தானம் செய்கிற சடங்கு நடத்தி முடிக்கப்பட்ட நேரத்தில் கேகய மன்னனின் மகனும் பரதனுக்கு தாய்மாமனுமாகிய யுதாஜித் அங்கு வந்து சேர்ந்தான். பரஸ்பர நலன்கள் விசாரிக்கப்பட்ட பிறகு யுதாஜித், தசரத மன்னரே, என் சகோதரியாகிய கைகேயின் மகன் பரதனை பார்க்க என் தந்தை மிகவும் ஆர்வமாக இருக்கிறார். இந்த விஷயத்தை உங்களிடம் தெரிவித்து பரதனை எங்கள் நாட்டுக்கு உங்கள் அனுமதியுடன் அழைத்து செல்லும் நோக்கத்தில் நான் அயோத்திக்கு சென்றேன். நீங்களும் உங்கள் மகன்களும் மற்றவர்களும் ராமனின் திருமண விசேஷத்தை ஒட்டி மிதிலைக்கு சென்றிருப்பதாக அயோத்தியில் அறிந்தேன். ஆகையால் தான் நான் உங்கள் அனைவரையும் தேடி மிதிலைக்கு வந்து சேர்ந்திருக்கிறேன் என்று கூறினான். இதையடுத்து திருமண தினத்தில் மகன்களால் சூழப்பட்ட தசரதர் திருமண மண்டபத்தை அடைந்த பிறகு வசிஷ்டர் சென்று ஜனகரிடம் திருமண வைபவத்தை ஆரம்பிக்க அனுமதி கேட்டு அவரையும் மண்டபத்துக்கு முறைப்படி அழைக்க, ஜனகர், முனிவரே, யார் யாரிடம் அனுமதி கேட்பது? இனி ராஜ்யம் உம்முடையது. ஆகையால் இங்கே நீங்கள் கேட்டுக்கொள்வது என்பது எந்த காரியத்துக்கும் அவசியமில்லை. நீங்கள் ஒரு உத்தரவிட்டால் அது உடனே நடந்தேறும் என்று கூறி திருமண காரியங்களை உடனே ஆரம்பிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்தார். ஜனக மன்னர் கேட்டுக்கொண்டதன் பேரில் சதானந்தரையும் விஸ்வாமுத்தரையும் முன்னிட்டு கொண்டு வசிஷ்ட முனிவர் மணப்பந்தலின் நடுவில் அக்னிக்கான மேடையை அமைத்தார். பின்னர் அதன் 4 புறங்களிலும் மலர்களினால், தங்க பாத்திரங்களினாலும், வெள்ளி கலசங்களினாலும், செடியின் முளைகளை கொண்ட பாத்திரங்களினாலும், ஹோமம் செய்வதற்குண்டான பாத்திரங்களினாலும், பொற்களால் நிரப்பப்பட்ட கிண்ணங்களினாலும், அக்ஷதைகளினாலும் அலங்கரித்துவிட்டு ஹோமத்தை நடத்த தொடங்கினார். அப்போது முழுமையாக மங்களகரமாக அலங்காரம் செய்து கொண்டு மஞ்சள் பஞ்சள் நிற பட்டாடை அணிந்து தாமரை மலரிலிருந்து இறங்கி வந்த மகாலட்சுமியின் தோற்றத்தை உடைய சீதை மின்னல் கொடி போல் நடந்து வர அவளை ஜனக மன்னர் அழைத்து வந்து ராமருக்கு எதிரில் நிறுத்திவிட்டு அவரை பார்த்து பேசத் தொடங்கினார். இந்த சீதையானவள் என்னுடைய மகள். நீ நடத்த வேண்டிய தர்மத்தை எல்லாம் உனக்கு உதவியாக இருந்து அவள் நடத்தி வைப்பாள். உன் கையினால் அவள் கையை பற்றி அவளை ஏற்றுக்கொள்வாயாக. உனக்கு எல்லா மங்களங்களும் உண்டாகட்டும். இவள் பதிவிரதை, பெரும் பாக்கியவதி. உன் நிழல் போல் உன்னை விட்டு என்றும் பிரியாதவள். இவ்வாறு கூறிய ஜனக மன்னர் மந்திரங்களினால் புனிதமாக்கப்பட்ட நீரை தாரை வார்த்தார். தேவர்கள் கொண்டாட, வானம் பூமலர் சொரிய திருமணம் இனிதே நடந்தேறியது. தெய்வீக வாத்தியங்கள் முழங்க ஜனகரும் தசரதரும் பெரும் மகிழ்வு எய்தினார்கள். இதையடுத்து ஊர்மிளையை ஏற்குமாறு லக்ஷ்மணனையும் குசத்வதரின் மகள்களாகிய மாண்டவி, சிருதகீர்த்தி ஆகியோரை ஏற்குமாறு முறையை வரதனையும் சத்ருகண்ணனையும் ஜனகர் கேட்டுக்கொள்ள திருமணச் சடங்குகள் நடந்தேறின. அப்போது கூடியிருந்தோரெல்லாம் வேப்பெய்தும் வகையில் தேவ வாத்தியங்கள் முழங்க, கந்தர்வர்கள் பாட, அப்சரஸ்கள் நடனமாட மீண்டும் ஒரு முறை வானம் பூமாறி பொழிந்தது. அன்று இரவு கழிந்ததும் விஸ்வாமித்திர முனிவர் தசரத மன்னரின் மகன்கள் 4வரையும் வாழ்த்திவிட்டு மன்னர்களிடம் விடைபெற்று இமயமலை செல்லும் எண்ணத்துடன் வடதிசை நோக்கி புறப்பட்டார். இதன் பின்னர் தசரத மன்னர் ஜனகரிடம் விடைபெற்று தன் மகன்களுடனும் மருமகள்களுடனும் மற்றவர்களுடனும் அயோத்தி நகருக்கு பயணமானார். வெள்ளி, தங்கம் ஆகியவற்றினால் செய்யப்பட்ட பாத்திரங்கள், யானைகள், குதிரைகள் போன்ற பல செல்வங்களை சீதனமாக கொடுத்த ஜனகர் தசரதரை பின்தொடர்ந்து சிறிது தூரத்திற்கு சென்று அவரை வழி அனுப்பி வைத்தார். ரிஷிகள் முன்னே செல்ல, பெரும் படைகள் பின்தொடர்ந்து வர, மகன்களுடன் கூடி தசரத மன்னர் பயணமாகிக் கொண்டிருந்த அந்த நேரத்தில் பறவைகள் ஆங்காங்கே அசுபமான ஒலிகளை எழுப்பின. அதே சமயத்தில் பல வகையான மிருகங்கள் முறையாகவே வலம் வந்து கொண்டிருந்தன. தசரத மன்னர் வசிஷ்டரிடம், இந்த சகனங்களின் பலன் என்ன? எனக்கு கொஞ்சம் மனக்கலக்கமாக இருக்கிறது என்று கேட்டார். வசிஷ்டர், ஒரு பெரிய ஆபத்து வெகு விரைவில் வர இருக்கிறது என்பதையும், அதே சமயத்தில் வந்த வேகத்திலேயே அந்த ஆபத்து விலகிவிடும் என்பதையும் இந்த சகுனங்கள் காட்டுகின்றன. பறவைகள் காட்டுவது ஆபத்து வர இருக்கிறது என்பதை, மிருகங்கள் நமக்கு குறிப்பது அந்த ஆபத்து விலகிவிடும் என்பதை. ஆகையால் மன்னரே, நீ கவலையுற தேவையில்லை என்று கூறினார். இப்படி இவர்கள் பேசிக்கொண்டிருந்த போதே பூமி தான் தாங்கி நின்ற மலைகளுடனே நடுங்குகிற மாதிரி ஒரு பெரும் காற்று உண்டாயிற்று.
வானத்தில் சூரியனை இருள் கவ்வியது. திசைகள் எல்லாம் தடுமாறின. தசரத மன்னரை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்த பெரும் படை திக்குமுக்காடுகிற வகையில் ஒரு பெரும் தூசி படர்ந்தது. இதைத் தொடர்ந்து அச்சத்தை உண்டாக்குகிற தோற்றமுடையவரும் தலையில் ஜடையை தாங்கியவரும் சத்திரிய வம்சத்தை மீண்டும் மீண்டும் அழித்தவரும் கைலாய மலையைப் போல் எவராலும் எதிர்க்க முடியாதவரும் பிரளய காலத்து நெருப்பைப் போல் யாராலும் அணுக முடியாதவரும் தன்னுடைய தவ வலிமையின் காரணமாக பார்ப்போர் கண்களுக்கு தீ போல் காட்சியளிப்பவரும் தோளில் கோடாரியை சுமந்து வரும் பெரும் சிறப்பு வாய்ந்த வில்லை கையில் ஏந்தியவரும் முப்புறத்தை எரித்த முக்கண்ணன் சிவபெருமான் இவர்தானோ என்று பார்ப்பவரெல்லாம் வியந்து நிற்கும்படி தோற்றமளிப்பவரும் பிருகுவம்சத்தில் உதித்தவரும் ஜமதக்னி முனிவரின் மகனுமாகிய பரசுராமர் அங்கே தோன்றினார். சத்திரியர்களின் நாசத்தை பெருமளவில் செய்து முடித்து இறுதியில் கோபத்தை ஒழித்து தன்னுடைய விரோதத்தையும் அழித்து கொண்டவரான இந்த பரசுராமர் மீண்டும் சத்திரியர்களை வதம் செய்ய முனைவார் என்று தோன்றவில்லை என்று தசரத மன்னரோடு சென்று கொண்டிருந்த ரிஷிகள் அனைவரும் நினைத்தார்கள். அவர்கள் பரசுராமரை பார்த்து ராமரே ராமரே என்று அன்போடு அழைத்து அவரை உபசரித்தார்கள். இப்படி வசிஷ்டர் உள்ளிட்ட மகரிஷிகளால் அளிக்கப்பட்ட மரியாதையை மனமோந்து ஏற்றுக்கொண்ட ஜமதக்னியின் மகனாகிய பரசுராமர் அவர்களுக்கு மறுமொழி ஏதும் சொல்லாமல் ராமரையே பார்த்து பேசத் தொடங்கினார். இங்கே குறிப்பாக கொடுக்கிறார் திரு சோ அவர்கள். பரதனையும் சத்ருகண்ணையும் மணக்கிற குசத்வனின் பெண்கள் மாண்டவி, சிருதகீர்த்தி ஆகியோரை பற்றி இதற்கு பிறகு இராமாயணத்தில் பேச்சு இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. விஸ்வாமித்திரர், வசிஷ்டர், சதானந்தர் ஆகியோருக்கு தசரதர், ஜனகர் ஆகிய மன்னர்களால் அளிக்கப்பட்ட முக்கியத்துவம் கவனத்தில் வைக்கத்தக்கது. இந்த பெரியவர்களின் அனுமதி இல்லாமல் ஜனகரோ தசரதரோ எந்த காரியத்தையும் செய்ய முனையவில்லை. பரதனுக்கும் சத்ருகணனுக்கும் குசத்வஜனின் மகள்களை நிச்சயம் செய்வது ஜனகரோ குசத்வஜரோ தசரதரோ அல்ல, விஸ்வாமித்திரர் தான் உரிமையுடன் அந்த பணியை செய்து முடிக்கிறார். இதில் கூட ஜனகரிடம்தான் சம்மதம் கேட்கப்படுகிறது. அவர்தான் ஒப்புதல் அளிக்கிறார். பெண்களுக்கு தந்தையான குசத்வஜனின் தனது மூத்த சகோதரன் கூறியதை அப்படியே ஏற்கிறார். பரதனின் தாய்மாமன் யுதாஜித் திருமணத்திற்கு அழைக்கப்படவில்லை. அதற்கு நேரமில்லை என்பதையும் புரிந்து கொண்டு தானாகவே மிதிலைக்கு வந்து சேர்கிறான் அவன். வரட்ட கௌரவத்திற்கு இடம் கொடுக்காமல் ராமனின் திருமணத்திற்கு வந்து சேர்ந்த யுதாஜித்தின் பண்பும் குறிப்பிடத்தக்கது. விஸ்வாமித்திரரும் வசிஷ்டரும் ஒருவருக்கொருவர் தகுந்த மரியாதையை அளிக்க தவறவில்லை. அதேபோல தசரதரும் ஜனகரும் பரஸ்பரம் மிகவும் மரியாதையுடன் நடந்து கொள்கிறார்கள். இவையெல்லாம் இந்த நாட்டின் கலாச்சாரத்தையும் பண்பையும் காட்டுகிற விஷயங்கள் என்று எனக்கு தோன்றுகிறது. வைதிக காரியங்களை நடத்துவதில் அக்கறை, பெருந்தன்மையான அணுகுமுறை, மன்னனே ஆனாலும் முனிவரை மதித்து நடப்பது என்ற பக்குவம், பெரியவர்களின் வார்த்தையை தட்டி பேசாத மகன்கள் என்று பல அம்சங்களை கொண்ட கலாச்சார மேன்மை இந்த திருமண வைபவம் ஒன்றிலேயே முழுமையாக சித்தரிக்கப்பட்டு விடுகிறது என்று இந்த அத்தியாயத்தை முடிக்கிறார். அடுத்த அத்தியாயத்தை வருகின்ற சனிக்கிழமை பார்ப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். வந்தே மாதரம், வளர்க பாரதம், ஜெய் ஹிந்த்.